தஹஜ்ஜத் தொழுகை சம்பந்தமா? தஹஜ்ஜத் தொழுகை இரவு 1 மணிக்கு தொழலாமா? சிலர் தூங்கி எழுந்த பின் இரவின் கடைசி பகுதியில் தான் தொழ வேண்டும் என்று கூறுகிறார்கள். தூங்கி எழாமல் இருக்கும் நிலையில் இரவு 1 மணிக்கு தஹஜ்ஜத் தொழலாமா? தஹஜ்ஜத் என்ற இரவு தொழுகை இருக்கிறது, அதை தூங்கி எழுந்த பிறகுதான் தொழ வேண்டுமா, அல்ல தூங்காமலே முழித்திருந்து 1 மணிக்கு தொழுவலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இரவு தொழுகைக்கும் தூக்கத்துக்கும் எந்த விதமான ஒரு நிர்பந்தமோ தொடர்போ கிடையாது. நீங்கள் தூங்கி எழுந்து விட்டும் இரவு தொழுகையை தொழுகலாம், தூங்காமலே முழிச்சுக்கிட்டு இருந்தால் கூட என்ன செய்யலாம், இரவு தொழுகையை தொழுகலாம். அல்ல தூங்குறதுக்கு முன்னாடியே இஷா தொழுதவனே இரவு தொழுகையை தொழுதுட்டு என்ன செய்யலாம், படுத்து கூட தூங்கி விடலாம். ஆனால் இரவில் 1/3 பங்கு அந்த நேரம் கழிந்த பிறகு இறைவன் என்ன செய்கிறான், முதல் வானத்தில் இறங்குறதுக்கு அர்த்தம் வேறு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது இறைவன் தன்னுடைய அருளை காட்டி என்ன செய்கிறான், பாவ மன்னிப்பு தேடுவோர் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கொடுப்பதற்கு தயாராக காத்திருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்கிறது. அதனால் லேட்டாக தொழுகிறது சிறந்தது என்று சொல்லலாமே தவிர அது தூங்கிட்டு தான் தொழுவணும் என்று யாராவது சொல்வார்களே, ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் என்ன இல்லை, குரான்லேயோ ஹதீஸ்லேயோ கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில நாட்களில் இரவுல இஷாவுக்கு பிறகு தொழுகையை ஆரம்பிப்பார்கள். ஆரம்பித்து நீட்டுவார்கள். நாங்கள் சஹரு தவறிவிடுமோ என்று பயப்படுற அளவுக்கு, உதாரணமாக ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க, சஹர் ஒரு 4:30 மணின்னு வைங்க, 4:45 வரைக்கும் ஓடி போயிரும் போல இருக்குது. அதான் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் சஹர் செய்ய நேரம் கிடைக்காது என்று பயப்படுற அளவுக்கு அந்த இரவுக்கு பிறகு தொழுத தொழுகையை அவ்வளவு நேரத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீட்டி இருக்கிறார்கள். அதில் இரவு தொழுகை அடக்கம் தானே, இரவு தொழுகையும் வித்தரையும் தான் நீட்டி இருக்கிறார்கள். அப்போ இஷாவுக்கு பிறகு ஆரம்பித்த தொழுகை சஹருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீடிக்குது என்று சொன்னால் எங்கே தூங்குனாங்க, இஷாவுக்கு பிறகு தான் ஆரம்பிச்சிட்டாங்களே. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எல்லா நேரத்திலும் அவர்கள் வித்திர் தொழுதிருக்கிறார்கள், இரவு தொழுதிருக்கிறார்கள் என்றெல்லாம் என்ன இருக்கிறது, ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. இது சம்பந்தமாக நீங்கள் விவரமாக அறிந்து கொள்வதற்கு இப்போ நாள் தொழுவலாம் பதில் முடிந்து விட்டது. இருந்தாலும் ஹதீஸ் நம்பரோட, மூலத்தோட, டெக்ஸ்டோட, மாற்று கருத்து உள்ள உங்களுடைய வாதத்தோட, அந்த வாதத்துக்கு மறுப்போட நீங்கள் விவரமாக அறிந்து கொள்வதாக இருந்தால் நீங்கள் நம்முடைய இணையதளத்தில் போய் அதே முதல் சொன்ன மாதிரி நூல்கள் பட்டியலில் போனீங்கன்னா தராவீஹ் தொழுகை ஒரு ஆய்வுண்டு ஒரு புக் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தஹஜ்ஜத்துடைய நேரம்னு தலைப்பு கொடுத்துருப்போம் உள் தலைப்பில். அதை படித்தீங்கன்னு சொன்னால் அதில் இரவு தொழுகையுடைய நேரம் இஷாவிலேருந்து ஆரம்பித்து விடுகிறது என்பதையும், அது சஹருக்கு முன்னாடி வரைக்கும் எந்த நேரம் வேண்டாலும் இரவு தொழுகைதான் என்பதையும், அதுக்கு தூங்குறது ஷரத்து இல்லை என்பதையும், அதுக்குரிய ஹதீஸுகளை எல்லாம் போட்டு ஆதாரங்களை எல்லாம் போட்டு நினைஞ்சிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். கூடுதல் விவரத்துக்கு என்ன செய்யுங்க, அதில் போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இணையதளத்தில் இருக்கிறது.